நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்டி டேப் ரோல் எடுத்திருக்கேங்க. இந்த காட்டன் ரோலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம இதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசரை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உள்ள நூல் கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜஸ்ட் கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுறேங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து டேப் போட்டு ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நான் வந்து ஒரு கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை இந்த ரிங்கோட, அதாவது இந்த காட்டன் ரோலில் ஒரு சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸு, கர்ச்சிஃப் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் கர்ச்சிஃப், ஷாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரில் நம்ம ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மலாக துணிகளோட மடிச்சு வைக்காம இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட ட்ரை பண்ணி